ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி டே 25 பிக் பாஸில் என்ன நடந்துட்டு கைக்கு தான் வந்திருக்கேன். நான் வழியில் நிற்கிறேன். ஸோ அந்த கேப்புக்குள்ளே ஒரு ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் வழியில் நிற்கிறேன். அந்த கேப்புக்குள்ளே ஒரு ரிவ்யூ போடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூ போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஒரு 100 days ரிவ்யூ போடலாம்னு தான் ஸ்டார்ட் பண்ணினான். ஆனால் கத்தி எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டென்ஷனோட இந்த கத்தையோட சேர்த்து டென்ஷன் கூடுற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. சரி ஓகே, ஹியர் அண்ட் தேர் டேக்கிறேனாலும் போடுவோம்னு தான் டே 25 இப்படி கதைக்க வந்திருக்கேன். ஸோ வேக்கப் சாங் போடுறாங்க. வேக்கப் சாங் போட்டோன்னே எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துட்டு பிறகு காட்டுறாங்க கனி சூப்பர் ஜூலக்ஸ் ஹவுஸில் இருந்து சொல்கிற அப்படின்னா நான் தான் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நான் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கல எனக்கு ஒன்றும் கிடைக்கல. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு வந்துட்டு ஒன்றும் கிடைக்கல. என்னென்னு சொன்னால் அவங்க வின் பண்ணி அவங்களுக்கு அந்த பிஸ்கட்ஸ் அது இதெல்லாம் கொடுக்குறதால அப்படி சொல்கிறான். பிறகு திவாகர் ரீல்ஸ் பண்ணிக்கல. திவாகர் சொல்கிறார் எல்லா கேர்ள்ஸும் இந்த ஸ்மைல் வடிவாக இருக்குன்னு சொல்லி சொன்னவங்கன்னு சொல்லி என்ன சிரிச்சிட்டு வந்து நின்று ரீல்ஸ் போடுறார். எனக்கு சூர்யா மாதிரி சிரிக்கிறீங்கண்ணே. ஒரே ஒரு பிரச்சனை நான் ஒரே ஒரு விஷயம் நான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் திவாகருக்கு மட்டும்தான் நான் இதை நிறைய தரம் இந்த வீடியோ சொல்கிறேன். திவாகருக்கு மட்டும்தான் அங்கே இருக்கிற கேமராஸ் இருக்குன்ட்டு மீனிங் இல்லை. அந்த இருக்கிற கேமராஸை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ திவாகர் எதுக்காக அவர் ரீல்ஸ் பண்ண மெட்டாக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன்னு தெரியல. ஓகே, சில நேரத்தில் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது கமருதீனோ சரி வினோத்தோ சரி டிஸ்டர்ப் பண்ணுறது உண்மையாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலுமே அந்த கேமராஸ் அவ்வளவும் திவாகருக்கு சொந்தமான கேமராஸ் இல்லை. ஸோ ஐ ஃபீல் லைக் அட்வான்டேஜ் அவர் எடுக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கமருதீன் என்ன செய்கிறார், இவர் அந்த இது போட்டு கொண்டிருக்கும் போது போயிட்டு தும்முறையர் அந்த இதை உறிஞ்சு குடிச்சோடனே அது அவருக்கு திவாகருக்கு பிடிக்குது இல்லை. திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த முறை சார் வரட்டும், நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன், என்ன நடந்தேன்னு சொல்லி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன நடந்தேன்னு சொல்லி கேட்கல. பொம்பளை விஷயத்தில் நீ என்ன செய்த நீ என்ன தப்பு பண்ண நீ எல்லாருக்கும் சொல்லுவேன். பிறகு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, அப்போ கை தட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாம் படி பண்ணி கொண்டு கேட்கல. எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, எல்லாம் சொல்ல போகிறேன். அதெல்லாம் உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அவர் பண்ண தப்புக்கள். ஓகேங்களா? கமருதீனுக்கு பேர் என்னத்தை பற்றி கதைக்கிறாங்க. அங்கேருந்து விஜய் பாரு சொல்லுவா என்ன அண்ணா நீ உண்ட விஷயத்தை பற்றி மட்டும் கதை, நீ எல்லாத்தையும் பற்றி கதைக்காதுன்னு. பிரச்சனை உங்களுக்கு அவர் மேல என்ன பிரச்சனையோ அதை பத்தி மட்டும் நீங்க பேசுங்க. நீங்க வந்து வேற வார்த்தைகள் வந்து பயன்படுத்த இந்த விஷயத்துல எப்படி பாக்குறேன்னு சொல்லி சொன்னா பாரு வந்து நினைக்கிற அப்படி ஒருவேளை இந்த விஷயம் அவுட் ஆயிட்டுண்டா சபைக்குள்ள வருமென்னு சொல்லி சொன்னா பாரு ஆல்ரெடி வந்து கமருதீன் வந்து தன்னை பேட் டச் பண்ற மாதிரி அவர் வேற மாதிரி தன்னோட பழகிற மாதிரி சொல்லியிருப்பா. அது வழியில வந்துடும். அது வழியில வந்தா கமருதீன் வந்து பிரச்சனை பண்ணுவேன்றதுக்காக அவ இதை அடக்கி கதைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதே நேரம் திவாகரோட சொல்ற மாதிரி எந்த தகுதிக்கும் தராதரத்துக்கும் நான் இறங்கி போக மாட்டேன் இவர் லெவலுக்கு அப்படின்லாம் கதைச்சிருப்பேர். வாட் எவர். பாரு முறைச்சு கொண்டிருப்பா கமருதீன் பேர் நான் பாரு யூ ஓகே அப்படின்ற ஆல் குட் அண்டு எதுக்காக நீ அப்படி என்கிட்ட கேட்குறா அப்படின்னு இல்லை முறைச்சிட்டு நிற்கிறீங்க அதான் கேட்குறேன் அப்படின்னுவா. அங்கேருந்து முறைப்பேன், நடு வீட்டில் இருந்து முறைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இது அப்புறம் இந்த சண்டை அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கேக்கல கோவத்தில் பாரு ஓட்ட போட்டில் உடைச்சு அப்படி தள்ளி எறிஞ்சிடுவா. உடைச்சி போட்டு வெளியில் போயிடுவா. என்ன பற்றி ஒருத்தரம் கதைக்க வேணாமன்னு சொல்லி திவாகருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவா. அதுக்கு பிறகு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறார் அத்தான் செத்தான் என்ற ஒரு டாஸ்க். அதை பார்ப்போம். இருக்கும் 4 பேர் 2 குரூப்லேயும் போயிட்டு மிச்சம் 3 பேரும் சேர்ந்து 7 பேருமா சேர்ந்து கண்டுபிடிக்கணும். 4 பேர் தானே அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இங்கே போனோடனே இந்த இப்படி குரூப் பிரிக்கல கூட திவாகர் சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணுறீங்க இல்லை அப்படி என்ன மாதிரி. ஆனால் திவாகர் வந்து எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ திவாகரும் பார்வதியும் அவங்கள ஒன்றில் கூட சேர்க்காம விட்டோன்னே குரூப்பிசம் என்ற விஷயத்த கொண்டு வர மாதிரி நான் பார்க்குறேன். குரூப்பிசம் இல்லையேன்னு நான் சொல்லலை, ஆனால் ஒன்றுக்கு சேர்க்காம விட்டோன்னே குரூப்பிசத்தை கொண்டு வராங்க. ஆனால் அப்படி பார்க்கல நிறைய பேர் அங்கே விளையாடாம கூட இருக்கிறாங்க. அப்போ இது எனக்கு இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ளே போயிட்டு
பிக் பாஸ் சொல்றார், நீங்க டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணி ஆக்ஷன் பண்ணுங்க. இந்த ஆக்ஷனை நான் ஓகே, அதாவது ஆப்போசிட் பீப்புள்கிட்ட இருந்து நான் ஓகே என்று சொல்லும் வரைக்கும் என்னண்டு காட்ட வேணாம், அது அத்தானா சேத்தானான்னு காட்ட வேணாம்னு சொல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது என்ன விக்கல்ஸ் தான் போறாரு. விக்கல்ஸ் போயிட்டு அது வந்து செத்தான் தான், ஆனா விக்கல்ஸ் வந்து சரியா கஷ்டப்பட்டு, அது உப்பு போல இருக்கு, சரியான உப்பான சாப்பாடு சாப்பிட்ற பேர் போல இருக்கு, சரியா கஷ்டப்பட்டு சாப்பிட்ருப்பேன். அப்புறம் வாமிட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லியிருப்பேன் என் வாழ்க்கையில இவ்வளவு உப்பான சாப்பாடு சாப்பிட்டது இல்லைன்னு. நிறைய அதுக்கு பிறகு கலை போகணும்னே அங்கேயும் வந்து திவாகர் சொல்றார், குரூப்பா பிளான் பண்றாங்க. கலை திருப்பி கலையை போக விடுறீங்க, கலையரசனை போக விடுறீங்கன்னு கலையரசனுக்கு கோவம் வந்துடும், ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை விட்டுருவேர். இங்க பாத்தீங்கன்னா ஈவன் அந்த திவாகர், பார்வதி, கம்ருதீன் இடத்துலயும் வந்து நிறைய கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க, நிறைய பீப்ஸ் போடுவாங்க. யூனோ என்னதான் அமர்த்திட்டு பேசாம இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த கெட்ட வார்த்தை அவங்களோட உண்மையான முகங்கள் எல்லாம் அங்க அந்த வீட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கு பிறகு வியானாடது நான் மற்ற எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு 4 ட்ரோவா வந்துடும். வியானாடது நான் சொல்லுவேன், வியானா வந்து நான் ஒரே சொல்ற மாதிரி கியூட்டா இருக்கும், ஆனா ஓவர் ஆக்ஷன் பண்ணி கொண்டிருப்பா. ஆனா பார்க்க லைக் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி இருந்துச்சு, அவட ஆக்ஷன்ஸ் கியூட் ஆக்ஷன்ஸ் லென்த்தியா போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ட்ரோ வந்த பிறகு திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன் பிக் பாஸ், கொடுத்துட்டு சொல்லுவேர் இதுல 2 பேருமே திருப்பியும் ட்ரோ ஆயினா 500 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேர். ஆனா அதுல அந்த 5th ரவுண்டுக்கு போறது வந்து திவாகர் போயிருப்பேர் சூப்பர் டியூலாக்ஸ் ஹவுஸ்ல இருந்து, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சுபிக்ஷா போயிருப்பா. ஸோ அப்படி என்ன நடந்துருமென்னு சொன்னா சூப்பர் டியூலாக்ஸ் ஹவுஸ் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க, அந்த பேட்டில் லூஸ் பண்ணிடுவாங்க. கம்ருதீன் பாடி கொண்டு போய் நடிப்பு அரக்கனுக்கு நடிக்க தெரியல, இந்த மாதிரி ஏதோ பாடி பண்ணியிருப்பேன் போல இருக்கு. அப்ப திவாகர் வந்து சொல்லிட்டு இருப்பேர், நான் ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாதுன்றதால தான் நான் செய்யல, மற்ற எல்லாரும் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க. பாரு திவாகர் என்ன சொன்னாலும் நல்லது சொன்னாலும் வந்துருவா, கெட்டது சொன்னாலும் வந்துருவா இந்த மாதிரி சொன்ன. ஆமா மத்தாக்களும் எல்லாம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி என்று எல்லாரும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணாங்க. ஸோ பிறகு இந்த டாஸ்க்ல அப்படியே வின் பண்ணிடுவாங்க. அடுத்தது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பேர், யாரா அந்த பையன் சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கச்சமுச்சான்னு ஒரே சண்டையும் கத்துற மாதிரி இருக்கு. நான் திருப்பி ஏண்டா இன்னைக்கு ரிவ்யூ போடணும் மாதிரி நான் யோசிச்சேன். சரி கண்ணகாலம் போடல, அப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். இந்த இருக்கிற இதுலயுமே ஒரு மாதிரி கத்தி கொண்டுதான் இருந்தாங்க. இதுல எல்லாரும் என்னென்ன சொன்னன்றதை நான் சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அரோரா வந்திருப்பா இந்த இருக்கிற இதுக்கு. அப்ப பிக் பாஸே சொல்லியிருப்பேன், நானா கூப்பிடாம ஃபர்ஸ்ட் டைம் அரோரா வந்திருக்கா அந்த மாதிரி பிக் பாஸே சொல்லியிருப்பேன். அது இப்படி இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் விளையாடி இருப்பான்னு சொன்ன. அட்லீஸ்ட் டாஸ்க்ல அரோராக்கு வந்து அரோரா இப்படி இந்த ஓட்டிங்ல எல்லாம் லாஸ்டா இருக்க வாய்ப்பு இல்லை. பட் எனிவே அதான் அவங்களோட வே ஆஃப் பிளேயிங் தி கேமா இருக்கலாம். திவாகர் வந்துட்டு சொல்லுவேர் பின்னால கதைக்கிறத பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த டாஸ்க்ல சொல்லிட்டு ஒன்று இவரை சொல்லுவார், மற்றது பிரவீனை சொல்லுவார். பிரவீன் என்னோட சேர்ந்து காய்ச்சிட்டு பின்னால போய் கதைக்கிறார். ஏன்னா நான் வந்து சைக்காலஜி படிச்சிடான் இல்ல, எனக்கு ஆக்களை பற்றி ஈஸியா அப்சர்வ் பண்ண தெரியுமெண்டு எனக்கு. ஸோ இங்கிலீஷ்ல சொல்ல இவர் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்ற, இவ்வளவு தூரம் தான் என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தரால் இருக்க முடியுமா எனக்கு தெரியல. அதுவும் ஓவர் கான்ஃபிடென்ட். அது எல்லாம் விஜய் சேதுபதியும் காரணம் இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கு. பிக் பாஸும் எல்லா விஷயத்தையும் தடுக்காம இவர் செய்யறதுக்கும் காரணம் இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து நான் நிக்கிறேன். அப்புறம் விக்கல்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கொடுத்த கூலிக்கு மேல கூவுராயான்ற மாதிரி. அது இல்ல அப்படித்தான் விக்ரம் வந்து நினைச்சிட்டு 3 பேரை சொல்லியிருப்பேர், கொடுத்த குழிக்கு மேல கூறாண்ட மாதிரி. ஆனா அவங்க சொன்ன மீனிங் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க இங்க வந்ததுக்கு சும்மா பஸ் காசை மட்டும் கொடுத்து அனுப்பி விடலாம்னு சொல்லி, பஸ் டிக்கெட் காசை மட்டும் கொடுத்ததுலாம் வேஸ்ட், இவங்க வந்தது வேஸ்ட்ன்றது தான் நாங்க மீன் பண்ணி சொல்லியிருப்பேர். ஸோ விக்ரம் ஃபர்ஸ்ட் டைம் 3 பேரையும் சொன்னது பிக் பாஸ் சொல்லிடுறேன், இல்லை வேணாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்ல தெரியலண்டு. விக்ரமுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஐ கெஸ் லைக் மேபி அதோட மீனிங் இந்த டைம் தெரியாமத்தான் அவர் இப்படி சொல்லியிருப்பேன் மாதிரி நான் பாக்குறேன். ஒருவேளை அண்டர் பிளே பண்றான்னு தெரியல. மெட்டாக்களுக்கு முன்னால
தான் வந்து பிள்ளையா யாரையும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொன்னீரோ தெரியல. பிக் பாஸ் கூப்பிடுற தைரியமானாக்கள் வந்து சொல்லுங்கண்டு எஃப்ஜே வருவேர். எஃப்ஜே வந்துட்டு துஷாரை பற்றி சொல்லியிருப்பேர். துஷார் வந்திருந்தாலுமே ஒன்றும் செய்யலை, ஸோ இவருக்கு காசு கொடுக்கறது வேஸ்ட்ன்னு சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு படிவா கேம் விளையாடல, அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய விஷயம் தெரியும், அப்படி இருந்தும் விளையாடலண்டு. கலைக்கும் அப்படி சொல்லியிருப்பார். கலையும் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லலைன்ற மாதிரி. ஸோ பிறகு இந்த திவாகரை சொன்னோன்னே திவாகருக்கு கோவம் வந்துடும். நீங்களாம் என்ன இங்கே வேலை செய்துட்டீங்க, என்ன பற்றி சொல்ல வாரீங்க, நான் செய்கிற இடத்துல 30% கூட விஜே நம்ம எஃப்ஜே இல்லைன்னு எஃப்ஜே வந்து இந்த ஃப்ளிப்பெல்லாம் பண்ணி காட்டி மொக்கிங் இல்லை, அது பகுதி பண்ணி கொண்டிருக்கீங்களா. பார்வதி ஒன்று சொல்லுவா, இந்த குரல் வித்தை தான் இவருக்கு செய்ய தெரியுமெண்டு. ஒருவேளை பார்வதி இப்படி அவட டேலண்ட்டை காட்டி எஃப்ஜேயோ வேறு யாருமே குரல் வித்தன்னு சொல்லியிருந்தா பார்வதி எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பா. அதே நேரம் திவாகருக்கு கூட எல்லாருமே மொக் பண்றாரு, இது கதை கதைக்கிறாங்க. திவாகருக்கு குரல் வித்தன்னு சொல்லியிருந்தா திவாகர் அதை எப்படி பார்த்திருப்பேர். ஸோ இவங்க தாங்க என்ன செய்தாலும் செய்யலாம், மற்றவங்க செய்த பிள்ளை என்ற மாதிரி செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் விஜய் சேதுபதி இவங்களை தட்டி கேட்காத விஷயமும், மற்றது பிக் பாஸ் சில விஷயங்கள் இவங்களை ஸ்டாப் பண்ணாததுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிறகு அதுக்குள்ள திருப்பி ஒரு கலகலப்பு வந்துடும். இதோட 3வது கலகலப்பு சவுண்ட், காது கொடுத்து கேட்க இல்லாத அளவுக்கு கத்துறது, முடியல. அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அப்ப திருப்பி விக்கல்ஸ்கிட்ட போய் சொல்றார், நீங்க என்ன செய்தீங்க விக்கல். திவாகர் சொல்ற, நீங்க என்ன செய்தீங்க, நீங்க ஒன்றும் செய்யல, நீங்க சும்மா தான் இருக்கிறீங்க, எஃப்ஜேக்கு போத்திட்டு தூங்குறான் அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம எல்லாரையும் பற்றி கதைச்சு, திவாகரை பத்தி ஒரு ஆள் கூடாம கழிச்சா சுத்தி இருக்கிற எல்லாரையும் இழுத்து பிள்ளையா கதைக்கிறதான் திவாகர் குணமா நான் பாக்குறேன். ரம்யா வந்து சொல்லிக்கல என்ன சொல்லுவா, ரம்யாவும் நான் பாக்குறேன் ஒரு டார்கெட் கேம் ஆகி தான் இதுல செய்தவன். சாப்பிட்டுட்டு சும்மா தூங்குறத பற்றி நிறைய பேரை சொல்லியிருக்கலாம். ஆனா அவவும் வந்து இங்க பார்வையும் திவாகரையும் சொல்லிடுவா, சும்மாவே திவாகர் இருக்க மாட்டே, சும்மா இருக்கிறன்னு சொன்னோன்னே அவருக்கு கோவம் வந்துடும். நீ மட்டும் என்ன செய்யறா, நீயும் அதுதான் செய்யறா அப்படின்னு சொல்லி போட்டு பிறகு என்ன நீ படுத்து தூங்குறா, கால் வலிக்குதுன்னு சொல்லி சோமிலன்னு சொல்லிட்டு போய் தூங்குறான்னு சொன்னோன்னே உடனே அவ சொல்லுவா, நீ எந்த வருத்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இழுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி பிறகு அது ஒரு பிரச்சனையா போய் பிறகு அதுக்குள்ள என்ன தராதரம் இல்லாத நம் திவாகரன் இந்த தராதரம் என்ற வார்த்தை இத்தனை யூஸ் பண்ணிட்டு, தராதரம் இல்லாத நீ எனக்கு கதைக்க விடக்கூடாதுன்னே அவருக்கு சப்போர்ட்டுக்கு சபரி வந்து கத்தி சபரி இதான் ரியல் குணங்கள். அதுக்கு அப்படியே சொல்லல, எல்லாருக்கும் கோவங்கள் வேற அந்த சப்ரஷனுக்குள்ள அந்த இருக்கிற டென்ஷனுக்குள்ள. ஸோ சபரி அதுக்கு போய் கத்தி திருப்பி ஆச்சாமுச்சாண்டு கத்தி, ஐயோ முடியவே இல்லை, தலை அடிக்க தொடங்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும். சுற்றி இருக்கிறாங்களா இருந்தால் நம்மளை பைத்தியம் பண்ண நினைப்பாங்க. ஸோ எஃப்ஜே வந்து கதைக்கும் போதும் எல்லாரும் சண்டை பிடிச்சி கத்தி கொண்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் பிறகு பாரு வந்து இடையில என்ன சொல்லுவான்னு சொன்னால், அந்த டைம்லாம் நம்ம சொல்லுவா இப்படி என்ன பாரு வந்து சொல்லுவா, விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது யாரு, விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுற பட் விசிட்டர்ஸாக இருக்காங்க சம்திங் அப்படின்ற மாதிரி கம்ருதீனுக்கு சொல்லுவா. கம்ருதீனுக்கும் மற்றது யாருக்கு சொல்கிறவ அரோராக்கும். ஸோ கம்ருதீனுக்கும் அரோராக்கும் சொல்லிக்கல நான் அப்படி பார்க்குறேன்னு சொன்னால், கம்ருதீனும் அரோரா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னே அந்த ஒரு விதமான ஜெலஸில் சொன்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு வியானாடுதும் நல்லா இருந்தது. வியானாடுது எப்படி கேட்டிருப்பாங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்த புலம்பலும் ஒருத்தரை பெட்டி தான் கேட்கல, பார்வை பெட்டி சொல்லியிருப்பா. ஏண்டா பாரு சண்டை பிடிக்காத ஆக்களே இல்லைன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வியானாவும் கம்ருதீனும் வந்து இன்னொரு விஷயம், ஒரு ஆளை வச்சு அந்த என்ன ஜெயிக்கிற குதிரையில ஓடுறன்ற மாதிரி, இந்த பந்தயம் வைக்கிறன்ற மாதிரி, அது வந்து வியானா வடிவா சொல்லியிருப்பான். திவாகரை வச்சு வினோத் விளையாடுற அப்படின்ட்டு. ஆனா அந்த பாயிண்ட் சரியா இருந்தாலும் நான் என்ன கெஸ் பண்றேன்னு சொன்னா, எல்லா இடமும் போய் தனகிட்டு இருக்கிறேன்றது உண்மை. ஆனா திவாகர் வின் பண்ணுவேர் என்று நினைச்சு இவர் விளையாடுறன்றதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சொல்லி சொன்னா, திவாகர் பேட் சைட் வந்து வியானாக்கு தெரியுது இல்லைன்னு மாதிரி நான் பாக்குறேன். அப்படின்னு ஒருத்தர் நம்ம கண்மூடித்தனமா நல்லவங்கன்னு நம்பிட்டோம்னு சொன்னா
அவங்க செய்கிற எந்த பிள்ளையும் தெரியாதுன்ற மாதிரி அப்படி வியானா பார்க்குறான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திவாகரம் நிறைய இடத்துல எப்படி டாண்டிங் பண்ணுற அப்போ எப்படி வினோத்தை இவங்க பிள்ளை சொல்கிறாங்களோ காணா வினோத்தை அதே அளவுக்கு ஈக்குவலாக திவாகரம் பண்ணுறேன். இந்த கமருதீனும் பாரும் காய்ச்சி கொண்டு கேட்கல எல்லாம் சில இடத்துல போய் இந்த சிரிச்சு கொண்டு இருப்பேர். அதெல்லாம் ஏன் இவங்க பார்க்குறாங்க இல்லைன்ற மாதிரியும் எனக்கு இருக்குது. ஆனால் வியானோட பாயிண்ட்ஸ் எனக்கு நல்லா இருந்தது. அடுத்தது யாரு எஃப்ஜே சபரி கனியை சொல்லியிருப்பா. அந்த விஷயம் நல்ல ஆப்டாக இருந்தது. வியானா நல்லா அப்சர்வ் பண்ணி அவங்கள பற்றி சொன்ன மாதிரி எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. இந்த நடந்து கொண்டு கேட்கல பிரவீன் பாரு அப்படி பார்த்து கொண்டு போவாய் முறைச்சு. அப்போ உடனே பாரு சொல்லுவான், நீ முறைச்சு பார்த்தால நான் பயப்படணும் வேண்டி இல்லைண்டு. ஆனால் அதே இதைத்தான் இன்னைக்கு ஏர்லியர் நடந்த விஷயத்துல பாரு கமருதீனை பார்த்து செய்திருப்பா. ஸோ பிரவீன் செய்தா அது பிள்ளைத்தான் செய்தா சரி என்றேன் பாரு நினைக்கிறான்றதும் எனக்கு விளங்கல. இந்த சண்டையே இன்னைக்கு கண்ணீரை போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சில பாயிண்ட்ஸ் எனக்கு வியானோட பாயிண்ட்ஸோ சரி சில விஷயங்கள் எனக்கு அதில் பிடிச்சிருந்துச்சு. நான் நினைக்கிறேன் எனக்கு தோணுன அவ்வளோத்தையும் இந்த 1 hour பார்த்ததை வச்சு நான் சொல்லிட்டேன். சில அன்சீன்களை பார்த்தும் சில விஷயங்கள் நான் கதைக்கிறேன் நான். ஆனால் மோஸ்ட்லி நான் கொடுக்குற எந்த ரிவ்யூ இந்த 1 hour வச்சு தான் மோஸ்ட்லி இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கண்ணாலை இப்போ இன்றைக்கு இந்த ரிவ்யூ பண்ணுறேன். அப்படி இருந்தும் இந்த கச்சமச்சான்னு கத்துறது பார்க்க திருப்பி இன்னும் நாளைக்கு ரிவ்யூ பண்ணுறதான்ற மாதிரி இருக்கு. அன்வான்டா கத்துறாங்க. அன்வான்டா இல்லை, அந்த ப்ரெஷர் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், டூ மச் கலர், ஒரே முகங்களை திரும்ப பார்க்குறது. 25th days ஆயிட்டு ஒரே முகங்களை திரும்ப பார்க்கல ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். எல்லாருமே நம்மளை பற்றி தான் காய்க்கிறாங்க, எல்லாருமே எங்களை பிள்ளையாக காய்க்கிறாங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லைண்டேக்கில் அது ஒரு சின்ன விஷயமே பெருசாக பொறி மாதிரி பெருசாகி பிரச்சனை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர கேரக்டருமே சில இதில் ஒவ்வொரு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ துஷாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருப்பார். சிலாக்களுக்கு அந்த சும்மா இருக்கிற அந்த மைண்ட் செட் இருக்காது, சிலாக்கள் சண்டைக்கு போவாங்க. ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ குரூப்பிசம் பற்றி ஒரு விஷயம் நான் கதைக்கணும்னு சொல்லி நினைச்சு நான் பாரு அடிக்கடி இந்த குரூப்பிசம் பற்றி கதைப்பா. பாரு நடந்த 1-2 சில விஷயங்கள் கூட நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லை. இந்த பாரு செய்த மிச்சம் எல்லாமே பிள்ளையான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஐ மீன் பிள்ளைன்றதை விட கத்தி இரிட்டேட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை சொல்ல வராமல், ஈவன் அவரோட பாயிண்ட் நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட அந்த கத்தி பிரச்சனை பண்ணுறதால அந்த பாயிண்ட்ஸ் போகிற மாதிரி நான் பார்க்குறேன். குரூப்பிசம் பற்றி ஒரே கதைப்பா. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அதுக்குள்ளே குரூப்ஸ் இருக்குதான் கனியாக்கள் குரூப்பாக இருக்கிறாங்க இல்லைண்டில. ஆனால் பாருவும் தான் செய்கிறா. ஒரு குரூப்பில் 3 பேர் இருந்தாலும் அது குரூப் தான், 30 பேர் இருந்தாலும் குரூப் தான். பாரு திவாகர் கலை இருந்ததும் ஒரு குரூப் தான். ஸோ பாரு அப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவ செய்யக்கலாம் அது சரி என்னும், அதே விஷயத்தை மெட்டாக்கள் செய்யக்கலாம் அது பிள்ளைண்டும் சும்மா சொல்லிட்டு கூட போக மாட்டா. ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை பிடிச்சி பெருசாக்கி தான் போவா. எனக்கு பாருவை பார்க்கல நான் அப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் மேபி நாங்கள் வெளியில் பார்க்கல கூட பாரு கொஞ்சம் போல்டான ஆள் அப்படின்ற மாதிரி நாங்கள் காய்ச்சிருப்போம். ஆனால் பாருக்குள்ளே இருக்கிற நிறைய ட்ராமடைஸ் ஆன விஷயங்கள் அவங்களை நடந்ததை வச்சு என்ன நடந்தாலும் எவ்ரி சிங்கிள் விஷயத்துக்கும் அவ எகெயின்ஸ்டா நிக்கணும் என்று நினைக்கிறா. அதில் எது உண்மை எது போய் எது சரி எது பிள்ளை பார்க்குறா இல்லை. ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்லிட்டாங்கண்டா அதுக்கு எகெயின்ஸ்டா நிக்கணும் என்ற மாதிரி தான் அவன் நினைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஷீ இஸ் டேலண்டட் அண்ட் அவள் விஜே பாரு. ஆனால் இந்த பிக் பாஸுக்குள்ள அவட டேலண்டாவை காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் வளண்டு காய்ச்சி சண்டை பிடிச்சி கத்தி பெரிய ப்ராப்ளமாக ஒரு விஷயத்தை ஆக்குறத தவிர. ஸோ திவாகரும் சில இதில் லூஸ் டாக் விடுறார், சில விஷயம் பிள்ளையாக கதைக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மொக் பண்ணுற கதை விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், நீங்கள் ஒருத்தரை பெரிய மொக் பண்ணுறேன்ட்டு. ஆனால் இந்த 9 சீசனில் நடக்காத மொக்கிங்காக இப்போ நடக்குது. ஒருத்தர் நம்ம மொக் பண்ணுறதை பற்றி மட்டும் காய்ச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒருத்தர் இந்த ஹோல் ஹவுஸையே டார்ச்சர் பண்ணுற ஒரு விதமாக ரீல்ஸ் செய்கிற அது செய்கிற இது செய்கிறேன்ட்டு அதை பற்றி நம்ம கதைக்காமல் இருக்கிறோம். திவாகட்ட சில நல்ல குணங்கள் இருந்தாலும் பல கெட்ட குணங்கள் இருக்குது. இதை தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு விளையாண்டான் இதை பற்றி தான் விளையாண்டான் இன்றைக்கி நேற்று நடந்த எபிசோடில் நான் கதைக்கணும்னு நினைச்ச விஷயம். எப்படி காய்ச்சிக்கணும் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தலையெல்லாம் வண்டி கண்ணை வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்குது. தலை
ஓகே, அது நெவர் மைண்ட். நாங்கள் இதை பற்றி கதைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். டேக் கேர், பாய், நன்றி.